வந்தவனாம் யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் சொத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருடத்தின் கடைசி மாதத்துக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக ஒரு வசனத்தை கொடுக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைக்கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஓ, இந்த வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை நான் அறிவேன். மோசே மூலமாக கர்த்தர் பேசுகிறார், அவர்களுக்கு சொல்கிறார், இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். நான் சொல்றேன், இந்த ஆண்டு துவங்கினதிலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நீங்கள் நடந்து வந்த பல வனாந்திரமான பாதையிலே உங்களோடு ஒருவர் இருந்தார். அநேகர் உங்களை விட்டு விலகி போனார்கள், அநேகர் உங்களை கைவிட்டார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி, நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னாரே, அந்த வார்த்தையில் உண்மை உள்ள ஆண்டவர் இந்த வனாந்திர வழியாய் நாம் நடந்து வரும் பொழுது அவர் நம்மை விட்டு விலகாமல், நம்மை கைவிடாமல், நம்முடைய எல்லா வனாந்திரத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். Praise the Lord. சந்தோஷமா இருங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த மாதம் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருங்கள். நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த ஜனங்களுக்கு மோசே மூலமாய் சொல்லுகிறார், இந்த 40 வருஷம் நான் சொல்றேன், நீங்க கணக்கு போட்டு பாருங்க, எத்தனை வருஷம் நீங்க வனாந்திரமான பாதையிலே நீங்கள் கடந்து வந்தது போல உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் இருந்தது. ஆண்டவர் சொல்றார், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இத்தனை வனாந்திரமான பாதையிலையும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கையிட்டு செய்த எல்லா வேலைகளையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார் அல்லவா? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அவநம்பிக்கையை அகற்றி போட்டு உங்களுக்குள்ள தெய்வீக சந்தோஷத்தை கர்த்தர் தந்து உங்களை மன மகிழ்ச்சியாக்கி, இந்த மாதம் விசேஷமாக யாரெல்லாம் இந்த மாதமாகிலும் எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்கள், ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், அன்பு சகோதரனே சகோதரியே, நான் உன்னுடைய எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறேன். உன் கை கிரியைகளெல்லாம் நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். நான் உன்னுடைய பாதைகளெல்லாம் அறிந்திருக்கிறேன். நான் உனக்கு செய்ய வேண்டியதை நிச்சயமாய் செய்வேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இத்தனை நாட்கள் இல்லை, இத்தனை மாதங்கள் நீங்கள் வனாந்திரமான பாதையிலே நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல். இந்த வருஷ கடைசியில இந்த வார்த்தையை கர்த்தரை பார்த்து சொல்லுங்க. இந்த வார்த்தையை உங்களை சார்ந்தவர்களை பார்த்து சொல்லுங்கள். இந்த ஆண்டு எனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை, ஆண்டவர் என்னை நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நல்ல அறிக்கை
அறிக்கையை கர்த்தர் கேட்டு இல்லாதவைகள் இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர். thank you Jesus. இந்த மாதம் இறுதிக்குள்ளே, ஏன் இன்று இரவுக்குள்ளே உங்களுக்கு அற்புதத்தை செய்து உங்கள் தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். Praise the Lord. என் கூட சேர்ந்து பாடல பாடுங்க. போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் சோத்தரிப்போம்